அரசியல்வாதி செங்கோட்டையனின் கார்த்திகை தீப வாழ்த்து செய்தி அவரது சமூக வலைதள பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டு மறுபதிவு செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் நன்கு அறியப்பட்ட செங்கோட்டையன் கடந்த வாரம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பதவிகள் அளிக்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டார். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஜெயலலிதாவின் விசுவாசி என்பதால் தாவேகாவில் இணையும் போது செங்கோட்டையனுக்கு தர்ம சங்கடம் இருந்தது வெளிப்படையாக தெரிந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியின் துண்டை அணிய முற்பட்ட போது செங்கோட்டையன் தவிர்த்தார். தாவேகாவில் இணைந்தவுடன் ஜெயலலிதாவின் படத்தை சட்டை பையிலிருந்து நீக்கிவிட்டாரா என பரபரப்பு கேள்விகளும் அப்போது எழுந்தன. அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன், என்னுடைய வாகனத்திலும் சட்டை பையிலும் ஜெயலலிதா படம் வைத்திருப்பேன், அது என்னுடைய உரிமை, அதை தாவேகாவினரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூறினார். படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்க பாத்து. 50 ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்துவிட்டு திடீரென கட்சி மாறும்போது இருக்கிற உளவியல் சிக்கல்தான் இது என்று அப்போது பேசப்பட்டது. அதேபோல் செங்கோட்டையனின் சமூக வலைதள பக்கத்தில் கூட அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் படங்களே பெரிதாக வைக்கப்பட்டுள்ளன. செங்கோட்டையன் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் படத்துடன் வைக்கப்பட்ட கட்சி பேனரில் கட்சியின் கொள்கை தலைவர்கள் படங்கள் சிறியதாகவும், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் படங்கள் பெரியதாகவும் வைக்கப்பட்டதும் கவனம் பெற்றன. கட்சி தலைவரின் புகைப்படங்களை விட இந்த புகைப்படங்கள் பெரிதாக முன்னிறுத்தப்படுவது ஏன் என தற்போது வரை அக்கட்சியினருக்குள் பேச்சு இருந்து வருகிறது. இந்நிலையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சமூக வலைதளத்திலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களுடன் வாழ்த்து தெரிவித்திருந்தார் செங்கோட்டையன். ஆனால் பதிவிட்ட 24 மணி நேரத்தில் அதை நீக்கினார் செங்கோட்டையன். அதற்கான காரணம் தெரியவில்லை. பதிவு நீக்கப்பட்டது பேசுபொருளாகின. இந்நிலையில் மீண்டும் அதே வாழ்த்து பதிவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் செங்கோட்டையன். ஒரு மூத்த தலைவர் ஒரு கட்சியிலிருந்து வர்றாரு. அவருடைய பின்னணி இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆழமான பின்னணி கொண்டது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னணி. அப்படிப்பட்ட தலைவர் ஓவர் நைட்டு வந்துட்டு உடனேயே விஜய் படத்தை பெருசா போட்டு அவருக்கு பக்கத்துல சின்னதை அவருடைய படத்தை போட்டு எந்த பதிவையும் அப்படிதான் போடணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்துவது அப்படின்றது அது என்ன விதமான நாகரிகம், என்ன விதமான அரசியல் பண்பாடு? அரசியலுக்கும் பண்பாடு உண்டு, அது ஒன்றும் பண்பாட்டை தாண்டி ஒன்றும் அரசியல் நிற்காது. இவங்க என்ன அப்படின்னம்னா, அந்த அங்க இருக்கக்கூடியவங்க இது யார் சொல்லியிருப்பாங்கன்றது கூட எனக்கு தெரியும். ஏன்னா விஜயை மையப்படுத்து, விஜய் பூசணைக்குரியவர், விஜய் ஒரு கல்ட்டு, அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் வந்துட்டு அண்ணாவை சொல்லலாம், எம்ஜிஆர் சொல்லலாம், விஜயகாந்த் சொல்லலாம், அவர் யார் வேணாலும் சொல்லலாம், காமராஜர் சொல்லலாம். ஆனா நீங்க என்ன சொல்லணும்? விஜய் மட்டும் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அரசியல் அவங்க பண்றாங்க இல்லையா, அதனுடைய இது எதிர் விடையா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். அண்ணா, எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இதுவரை ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் பதிவு நீக்கப்பட்டு மீண்டும் பதிவேற்றப்பட்டதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்தில் இது பார்க்கப்படுகிறது.